வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ்ல இந்த எபிசோடில் 2001ஆம் ஆண்டு வெளியான ஸ்பை கேம் ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். 2001 பண்ண படத்துக்கு எதுக்கியா இப்போ வீடியோ விமர்சனம்னா காரணம் இருக்குது. 15 வருடம் கழித்தும் கூட அந்த திரைப்படத்தை பற்றி பேசக்கூடிய அந்த வேல்யூ வந்து அந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்த்தே தீர வேண்டிய படங்கள்னு ஒரு லிஸ்ட்டு வந்து நான் என் பிளாகில் எழுதிட்டு வந்தேன். அதில் இந்த படங்களை வந்து கார்த்திக் சார் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். ஃபண்டாஸ்டிக்கான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு உடம்புலாம் சிலுக்கும். அப்படி சிலுத்துதுன்னா அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி. இந்த படத்தோட இயக்குனர் டோனி ஸ்காட் கரெக்டாக அந்த படம் இயக்கி சரியாக ஒரு 2011, 2011, 2012 அதாவது சரியாக 10 வருடம், ஒரு 11 வருடம் கழித்து லாஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ரிவரில் பிரிட்ஜிலேருந்து குச்சி தற்கொலை பண்ணிட்டார். அது என்ன காரணம் தெரியாது. ஆனால் மிகச்சிறந்த அற்புதமான படைப்பை அவர் வழங்கியிருக்கிறார் என்று சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஹியூமன் வேல்யூனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு அரசாங்கம் என்பது அதுக்கு காரியம் ஆச்சுன்னா அந்த அதிகாரம் என்பதும் அரசாங்கம் என்பதும் ஒரு காரியம் ஆகிற வரலையும் காலை பிடிக்கும். காரியம் முடியும்னா தூக்கி எட்டி உதைக்கிறதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் வந்து விதிவிலக்கில்லைன்றது தான் இந்த திரைப்படம் உணர்த்தும் ஒரு செயல். ஸ்பை கேம் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நேத்தன் மேயர், ராபர்ட் ரெட்ஃபோர்ட், அவர் தான் வந்து சிஐஏ ஏஜென்ட்டோட ஹெட்டு. அவர்கிட்ட நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து அவருடைய அசிஸ்டன்ஸாக வந்து டாம் பிஷப் அப்படின்ற கேரக்டரில் பிராட் பிட் நடிச்சிருப்பார். அவர் தான் வந்து ரெட்ஃபோர்டோட அசிஸ்டண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் இந்த படத்தோட ட்விஸ்ட்டு. 30 ஆண்டு காலமாக சிஐஏவில் பணிபுரிந்த நேத்தன் ராபர்ட் ரெட்ஃபோர்ட் வந்து அன்றைக்கி தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார். அன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. அதை 6 மணி, அதாவது 5-6 மணிக்கு வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாருன்னா அந்த சிஏஏ பில்டிங்க்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் ரிட்டையர்மெண்ட்டே ஆகி போயிட்டாலும் திரும்ப அந்த பில்டிங் வரணும்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு தான் உள்ளார வர முடியும். சாதாரணமாக வர முடியாது. அந்த டைம், அதாவது அன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு அவன் வெளியே போனார்னா எல்லா ஐடி கார்டெலாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. சார் நான் சாயங்காலம் பார்ட்டியில் மீட் பண்ணுறேன்ற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு காலையில் அன்றைக்கி வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற நாள் அன்றைக்கி ராபர்ட் ரெட்ஃபோர்ட்டுக்கு ஒரு கால் வருது. படுத்துட்டு இருக்கிறப்ப ஹாங்காங் யூஎஸ் எம்பசிலேருந்து கால் வருது. இன்னும் 25 நிமிஷத்தில் நீ வந்து இடம் அப்படின்னா என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியுது, இவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த டாம் பிஷப் வந்து சைனா சிறையில் அடைபட்டு இருக்கிறான். சைனா சிறையில் வந்து அவன் மாட்டிக்கிட்டான். யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அவனை வந்து இப்போ கிளைம் பண்ணலைன்னா அவனை 24 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. எந்த ஒரு உளவாளியும் எந்த உளவாளியாகவும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு அவனுக்கு வந்து அந்த நாடு வந்து சரியாக கிளைம் பண்ணலைன்னா அவனை சாவடிச்சிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் எப்பயும் செத்துட்டான், அவன் யாரோ உங்ககிட்ட போய் சொல்கிறான்ட்டு எந்த நாட்டுக்காக வச்சு அந்த நாடே வந்து கழட்டிக்கும். ஸோ பலிகடாவாக கொடுத்துரும். இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, யூஎஸ் பிரசிடென்ட் வேறு சைனாவுக்கு போகிற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சம்பவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பையன் வந்து மாட்டின பையன் வந்து ராபர்ட் ரெட்ஃபோர்டை பொறுத்தவரையிலையும் அவன் வந்து வெட்டிக்கிட்டு வரனா கட்டிட்டு வர விஷயம் பையன். அந்தளவுக்கு ஒரு துடிப்பான ஒரு பையன். அவன் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த நாட்டுக்காகவும் நிறைய உளவு தகவல்களை வந்து சேகரிச்சிருக்கான். 1975 ஆரம்பிக்குது அந்த கதையை வந்து அவர் சொல்ல ஆரம்பிப்பார். அவர் என்கொயரி பண்ணுவாங்க. அவன் மாட்டிக்கிட்டாலும் அவனுடைய ஃபைல்ஸ்லாம் கொடு அப்படின்றப்ப அவர் வந்து அந்த என்கொயரி பண்ணுறப்ப அந்த கதையெல்லாம் சொல்லுவார். 1975 அவன் பழக்கம், அந்த ஊரில் நாங்கள் இந்த வேலையை பண்ணோம், இந்த ஊரில் அந்த வேலையை பண்ணோம் அப்படின்ட்டு 1975, 78, 85 அந்த கதை அப்படியே வந்துட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய மாணாக்கன், தன்னுடைய சிஷ்யகோடி யுஎஸ் அரசாங்கம் கைவிடப் போகின்றது, அவன் யாரென்றே தெரியவில்லை என்று கைவிரிக்கப் போகின்றது, நாட்டுக்காக உழைத்தவனை, நல்ல உள்ளம் கொண்டவனை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபயரான ஒரு துடிப்பான ஒரு இளைஞனை இந்த தேசம் இழக்கப் போகிறது. அதற்கு அது தயாராகி விடுதுன்னு தெரியுது. ஆனால் ஒரு மனுஷனா அவரால் வந்து அதை விட்டு கொடுக்க முடியல. அதுக்காக வந்து அவர் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறார், என்னென்ன மாதிரி முடிவுகளை செஞ்சார், அந்த பையனை காப்பாற்றப்பட்டானா, அவருக்கு அந்த 5 மணி தான், 5 மணிக்கு மேலே வந்து அவரால் அந்த அந்த கட்டடத்தில் அவரே நினச்சாலும் இருக்க முடியாது. அப்படியான ஒரு சூழலில் அந்த சிஷ்யகோடியை, அவனுடைய சிஷ்யரை அவர் விடுவித்தாரா இல்லையா என்பதுதான் இந்த ஸ்பை கேம் திரைப்படத்தினுடைய கதை. ஒரு நிமிஷமும் அப்படியே அனுபவிக்கிற மாதிரியான ஒரு திரைக்கதை.
அவ்வளோ அழகாக இருக்கும். 75லேருந்து அவனுக்கும் எனக்குமான எப்படி அந்த பிணைப்பு இருந்ததுன்றதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஒவ்வொரு நாட்டிலும், அதனால ஸ்பை கேம்னு வச்சாங்க, உளவாளிகளின் விளையாட்டு அப்படின்ற மாதிரி. எவ்வளவோ விஷயங்கள் வந்து நாட்டுக்காக அவன் எவ்வளோ ஒரு முனைப்பாக, எவ்வளோ ஒரு டேக்கிளாக, எவ்வளோ ஒரு கிளவராக அந்த விஷயங்கள்லாம் அவன் பண்ணான் அப்படின்றத வந்து ஷார்ட் பை ஒரு ஃப்ளாஷ்பேக்லேயே அதை வந்து சொல்லும் பொழுதும் அவனுக்கான காதல், அதுக்காக இவருடைய ரிட்டையர்மெண்ட் பணம் கூட வந்து அவர் வந்து அதுக்காக செலவிடுற அந்த விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும். அதை விட அந்த வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸ், எனக்கு என்னன்னுட்டு எல்லா இடத்துலையும் போயிட முடியாது. ஒரு சில இடங்களில் வந்து இதே ராபர்ட் ரெட்ஃபோர்ட் வந்து விட்டுட்டு போவார். அவன் வந்து அவங்களுக்காக வந்து உழைச்சிருப்பான். உழைக்கிறப்ப சொல்லுவான், உங்களை மாதிரிலாம் நான் கிடையாது, உங்களை மாதிரிலாம் நான் கிடையாதுன்னுவான். இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட் அங்கே போகிற டைமில் இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க ஸ்பை மாட்டியிருக்கான், அவங்கள வந்து கிளைம் பண்ண முடியாத ஒரு சூழல், என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சூழலில் அவன் எப்படியான ஒரு சிக்கலில் மாட்டிருக்கான், இவர் வந்து அப்படியே கடந்து போயிட முடியுமா? அதுக்காக அவர் எடுக்கிற முனைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டைம் பை டைம்னு போடுறது, அவருடைய செக்ரட்டரியிலேருந்து எவ்வளவோ விஷயங்கள், அவர் சம்பாதித்து வைத்த மனிதர்கள், அவருக்காக ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள். ராபர்ட் ரெட்ஃபோர்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிடிக்காது, ஒரு மாதிரியாக இருப்பார். அவர் பார்க்குறதுக்கு இண்டிசென்ட் ப்ரொஃபஸரில் கூட நடிச்சுப்பார். அவர் பார்க்குறதே ஒரு பிடிக்காது. ஆனால் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவரை வந்து நீங்கள் வந்து கொண்டாடுவீங்க. அதுக்காக அவர் வந்து அழகாக ரொம்ப, அதாவது அவர் செய்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி, அவர் செய்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பார்க்கும்பொழுது அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதை விட இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பிராட் பிட் வந்து ஆப்ரேஷன் டின்னர் அவுட் அப்படின்றத கேள்விப்பட்டதுமே, அதை வந்து அந்த சாப்பர் பைலட் சொன்னதுமே அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் பாருங்க, சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு பிராட் பிட்டோடது. அதே மாதிரி அந்த இடத்துல சைன் பண்ணிவிட்டு அந்த கார் எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில் கிளம்புவார். கிளம்புறப்போ வந்து அவனுக்கு ஃபோன் வரும், செக்யூரிட்டி இருந்தாலும் அவனை அனுப்பிச்சிட்டு ஃபோன் எடுப்போன்றப்பான். அவன் சல்யூட் அடிச்சுட்டு அந்த கார் வேகமாக போகும், வெளியில் அந்த சாப்பர்ஸ் வர்ற ஷாட்டும் மிங்கிலாய பாப்பா ஆசம். அப்படி ஒரு பிரில்லியண்டான ஒரு சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லர் திரைப்படம். பட் இந்த திரைப்படத்தை டானி ஸ்காட் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு தான் வந்து இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியான உண்மையான ஒரு விஷயம் சொல்லலாம். இவ்வளோ அற்புதமான ஒரு திரைப்படத்தை ஒரு 15 வருஷம் கழித்து கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கான திரைக்கதை எழுதியவர் மைக்கேல் ஃபாரஸ்ட் பெக்னர். இவர் தான் வந்து இந்த திரைப்படத்திற்கு வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. டோனி ஸ்காட் இந்த திரைப்படத்திற்கான இயக்குனர். ரொம்ப அற்புதமான திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்திற்கு வந்து சினிமோகிராஃபி வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹெல்ப்னு சொல்ல முடியும். டான் மெண்டல் அவர் தான் அந்த திரைப்படத்துக்கான சினிமோகிராஃபி. இதில் என்னென்னா 75, அப்புறம் வந்து 78, அப்புறம் 85ன்ட்டு வெவ்வேறு காலகட்டங்களில் இருக்கிற விஷயங்களை வந்து பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு ஸ்டோரியை வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயம், அதுக்கப்புறம் ஒரு 2001 வர வேண்டிய கட்டாயம். ஸோ மிக அழகாக டான் மெண்டல் வந்து சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபியை வந்து இந்த திரைப்படத்திற்காக வந்து கொடுத்துருக்கார். அதே மாதிரி கிறிஸ்டன் வாக்னர் வந்து இந்த திரைப்படத்திற்கான எடிட்டிங், மிக முக்கியமாக சிரியா பக்கம், அதாவது அந்த பக்கம் வந்து நடக்கிற காட்சிகள், 85ல் வந்து வர்ற அந்த அவங்க காதலிக்கும் இவரும் வந்து சந்திக்கிற இடங்களுக்கான அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கேமரா வந்து சுற்றும் ஃபியூஜி ஃபிலிம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஹெரிட்டேஜான ஒரு விஷயங்களை வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த திரைப்படம் இருந்தது. இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் வந்து ஹெரி ஜாசன் வில்லியம்ஸ். அது எஸ்பெஷலி ஏன் மியூசிக் டைரக்டர் வந்து சொல்கிறேன்னா, அந்த கார் வந்து அந்த சிஏ பில்டிங்கை விட்டு அந்த லாஸ்ட் நாளில் வெளியே போகும்பொழுது இந்த சாப்பர்ஸ் வரும், இதுவும் வர்றப்போ ஒரு மியூசிக் வர்றப்போ உடம்புல அப்படியே சிலுக்கும், புல்லரிக்கும். அப்படியான ஒரு அற்புதமான மியூசிக் அது. ஸோ 2001 ஒரு படம், அந்த படத்தை பற்றி 15 வருடங்களுக்கு பிறகு அந்த திரைப்படத்தை சிலாகிக்க வேண்டிய அவசியம் என்ன? நண்பர்களே, நிச்சயமாக இந்த திரைப்படத்தை நீங்கள் பாருங்கள். உங்களால் வந்து இந்த திரைப்படத்தை வந்து அவ்வளோ எளிதாக வந்து நீங்கள் வந்து மறக்க முடியாது. நிச்சயமாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம். அதை விட ராபர்ட் ரெட்ஃபோர்டு வந்து லிஃப்ட்டில் வந்து அவனை வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான் சிஏயில். அவன்கிட்ட சொல்லுவான், அவன் வந்து அதிகமாக யோசிக்கக்கூடாதுன்றதுக்காக உங்கள் பல்லில் வந்து ஏதோ இருக்குன்னு சொல்லுவாப்புல. அவன் வந்து வரலாம், ஏன்னா மைண்டை திசை திருப்புறதுக்காக. அதே மாதிரி ஸ்லைட் ஷோன்னு என்னன்றதை எப்படி பார்த்தீங்கன்றது. ஸோ அந்த மாதிரி கிளவரான விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். நேயர்களே, அவசியம்
இந்த திரைப்படத்தை கண்டுகளியுங்கள். ஜாக்கி சினிமாஸில் இதுக்கான ஃபீட்பேக்கை கொடுங்க. இதே மாதிரியான நிகழ்ச்சி அடையக்கூடிய, ருசிக்கக்கூடிய அற்புதமான அநேக திரைப்படங்களை உங்களுக்கு இந்த தளத்தின் மூலமாக நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு அருமையான திரைப்படத்தோடு அல்லது செய்தியோடு உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.